ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. வாங்க டிராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல அந்த ரதன் சிங்குக்கு முடிசூடுற விழா நடக்கல, அந்த சீனை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ரதன் சிங் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மேல வந்து டெக்கரேஷன் பண்ண ஒரு பொருள் வந்து ரதன் சிங் மேல விழ வருது. அதை எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ யாஷும் காப்பாத்த போலான்னு பாப்பான். அவன் அங்க இருந்து ஓடுறதுக்குள்ள அது ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்கும். உடனே தியாவும் கொஞ்சம் தூரத்துல இருப்பா. அவன் என்ன பண்ணுவானா, கையில இருக்க வாளை வந்து தூக்கி எறிவா. அது வந்து அந்த பொருளை தடுத்து ரதன் சிங்கோட உயிரை வந்து காப்பாத்திரும். அப்புறம் எல்லாரும் அப்பதான் நிம்மதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தியா வந்து ரதன் சிங் கிட்ட போயிட்டு ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பான். உடனே ரதன் சிங் வந்து தியா வந்து ரொம்ப மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பான். நமக்காக இவ்வளவுலாம் செய்யறாளே அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் தியாவும் ஐயரை கூப்பிட்டு நீங்க பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் ஐயரும் வந்து பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தியா அந்த வாளையும் வந்து ரதன் சிங் கிட்ட ஒப்படைச்சிருவா. அப்புறம் ரதன் சிங்கோட அந்த முடிசூடு விழாவும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் தியாவும் யாஷும் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தியா வந்து பயங்கர கோபமா வந்து யாஷ்ட சொல்றா, யாஷ் அந்த பொருள் வந்து ரதன் சிங் மேல விழ வந்துச்சுல, அது சாதாரணமா நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சொல்லிட்டே சொல்லுவா, இன்னும் 15 நாள்ல நான் வந்து அந்த எனிமியை கண்டுபிடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும், இது எனக்கே நான் கொடுத்துக்கிற சவால் அப்படின்ற மாதிரிலாம் யாஷ்ட வந்து ரொம்ப கோபமா வந்து பேசிட்டு இருப்பா. அப்புறம் அப்படியே நம்ம ரதன் சிங்கையும் தியாவையும் தான் காட்டுறாங்க. அப்ப தியாவும் ரதன் சிங்கும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப தியா சொல்றா, ரதன் சிங் வா, நான் உனக்கு ஒரு சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணிருக்கேன், அதை நான் உனக்கு காட்டுறேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறா. ரதன் சிங் இதான் உன்னோட சீக்ரெட் ரூம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எனிமிங்கெல்லாம் நிறைய பேர் தாக்க வராங்க அப்படின்னா இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம், இதுல உனக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ரூம் வழியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே நமக்கு டைனிங் ஹால தான் காட்டுறாங்க. அங்க வந்து எல்லாரும் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தியாவோட அக்கா இருக்கால, ஆயுஷோட ஒய்ஃப், அவ வந்து எல்லாமே ரெடி பண்ணி அங்க வச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல அத்தைக்காரி குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து இருக்காங்க. அதாவது ரதன் சிங்காக நிறைய ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு முடிசூடுற விழா நடந்திருக்குல்ல, அதனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஸ்பெஷலா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. உடனே அப்புறம் நம்ம தியாவும் ரதன் சிங்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரதன் சிங் வந்து உள்ள போய் உட்காந்து சாப்பிடறதுக்காக போறான். உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாயாசம் மாதிரி ஒண்ணு எடுத்து சாப்பிட போறான். உடனே தியா வந்து நிறுத்து ரதன் சிங், அதை நான் செக் பண்ணணும், செக் பண்ணிட்டு தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே தியாவோட அக்கா இருக்கால, அவ வந்து பயங்கரமா கோவப்படுறா. இது என்னோட கண்காணிப்புலதான் எல்லா சமையலுமே நடந்துச்சு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற, என்னை வந்து நீ குறை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவளும் கோவப்படுறா தியா மேல. தியா சொல்றா, இது என்னோட வேலைக்கா, அதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க. அதாவது அத்தைக்காரியோட தங்கச்சி, அதுக்கப்புறம் சாக்ஷி, அப்படியே எல்லாருமே மீசக்காரன் எல்லாருமே வந்து கோவப்படுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு சாப்பாட்டுல ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்திருக்க, செலிப்ரேட் பண்றதுக்காக வச்சா நீ இப்பெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே திட்டிகிட்டே இருக்காங்க. உடனே ரதன் சிங்க்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது, தியாவை எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னதும். உடனே விடுவிடுன்னு ரதன் சிங் வந்து தியா கிட்ட போயிட்டு, தியா பண்றதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாமே என்னோட நல்லதுக்காக தான் பண்றா அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்போர்ட் பண்றான். உடனே அத்தைக்காரிக்கும் கோவம் வந்துருது. அத்தைக்காரி என்ன பண்றான்னா, ரதன் சிங்காக வச்சிருந்த பிளேட், நல்ல பெரிய பிளேட், அதை எடுத்துட்டு வந்து, இப்போ உனக்கு சந்தேகம் தானே இருக்கு, இதை நான் சாப்பிட்டு காமிச்சு ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல இருக்க பாயசத்தை எடுத்து அவ வந்து சாப்பிட்டுருவா. உடனே அத்தைக்காரி சொல்வா, இப்போ போதுமா உனக்கு, இந்த குடும்பத்துல இருக்கவங்க மேல இருக்க சந்தேகம் உனக்கு தீண்டதா, இப்போ ரதன் சிங் இது எல்லாத்தையும் சாப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே தியாவும் ஓகே ரதன் சிங், நீ இப்போ போய் நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே ரதன் சிங் எல்லாரும் அப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அத்தைக்காரி வந்து தனியா போயிடுறா. போயிட்டு யாருமே இல்லாத இடத்துக்கு போயிடுறா. போனா அவளுக்கு ரொம்ப தலை சுத்துது, ஒரு மாதிரி மயக்கமா வந்துட்டு இருக்கு. உடனே மயங்கி அந்த இடத்துல விழுறா. உடனே வேலைக்காரங்க எல்லாம் வந்து தூக்கிட்டு போய் அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. அதாவது டைனிங் ஹால்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப யாரும் இல்லாத டைம்ல அந்த மீசக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து அந்த பாயசத்துல இருந்து எதையோ மிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அதை வந்து நம்ம அத்தைக்காரி வந்து பாத்துருவா. உடனே கேப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. உடனே மீசக்காரன் சொல்லுவா, இல்ல இந்த பிளேட் ரொம்ப அழகா இருக்கு, தங்கத்தட்டுல எல்லாம் எல்லாரும் சர்வ் பண்றாங்க, அதான் நான் பாத்துட்டு இருக்கேன், அழகா இருக்குங்கிறதுனால ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிப்பான். உடனே அத்தைக்காரிக்கு வந்து ஹஸ்பண்ட் மேல, அதாவது இந்த மீசக்காரன் மேல வந்து ரொம்ப டவுட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் மீசக்காரனை ஃபாலோ பண்ணிட்டே போவான். உடனே மீசக்காரன் வந்து ஒரு பாட்டில் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து ஒளிச்சு வைப்பான்.
அப்புறம் ஒளிச்சு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். உடனே அத்தைக்காரி அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன ஒளிச்சு வச்சான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எடுத்து பாப்பா. பார்த்தா பாய்சன் ஒரு பாட்டில் எழுதிருக்கும். அதை பார்த்துட்டு அத்தைக்காரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருக்கும். அதாவது ரத்தன் சிங் சாப்பிட போற சாப்பாட்டுல வந்து என்னோட புருஷன் வந்து இப்படி பண்ணிட்டானா, பாயசனை கலந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டு அங்க போய் அந்த பாயசத்தை எடுத்துட்டு வேற வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவா. அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே வந்துருவாங்க. வந்தோடனே ஐயோ இது எப்படி நம்ம மாத்த முடியும், இப்ப எடுத்தா எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே, நம்ம புருஷனையும் நம்மளால மாட்டி விட முடியாது, ரதன் சிங்கையும் நம்ம காப்பாத்தணுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருப்பா. அப்போதான் அந்த இடத்துக்கு வந்து தியாவும் ரதன் சிங்கும் வந்திருப்பாங்க. அப்போதான் தியா சொல்லியிருப்பா, இல்ல நான் ஃபுட் எல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. உடனே இந்த சான்ஸை வந்து அத்தைக்காரி யூஸ் பண்ணிட்டு நானே சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவ வந்து சாப்பிட்டு காமிச்சா அவ புருஷனையும் காப்பாத்தி ரதன் சிங்கையும் காப்பாத்திருப்பா. அதனாலதான் அத்தைக்காரி வந்து மயங்கி வந்திருப்பா. அப்புறம் வேலைக்காரங்க எல்லாம் அத்தைக்காரியை கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவளையும் காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அத்தைக்காரி வந்து ரூம்ல இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு மீசக்காரன் வருவான். வந்துட்டு என்னாச்சு உனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். உடனே அத்தைக்காரி சொல்லுவா, நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா பேசுவான். உடனே மீசக்காரன் சொல்லுவான், இல்ல எனக்கு அந்த வாள் கிடைக்கிறன்ற கோபத்துலதான் நான் அப்படி பண்ணிட்டேன், மத்தபடி இத்தனை வருஷம் நடந்ததுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அத்தைக்காரியும் அப்படியே அமைதியாவே இருப்பா. அப்புறம் அப்படியே நம்ம தியாவையும் யாஷையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தியாவுக்கு வந்து ரதன் சிங் வந்து கால் வரும். உடனே எடுத்து என்ன சொல்லு ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பா. உடனே ரதன் சிங் சொல்லுவான், தியா இப்ப நான் அனுப்புற லொகேஷனுக்கு உடனே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வச்சிருவான். உடனே தியாவுக்கு வந்து ரொம்ப பயமாயிரும். ஐயோ ஏதோ ஆபத்தா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ரொம்ப தியாவும் யாஷும் வந்து பயந்துட்டே போவாங்க. போய் பார்த்தா அங்க செக்யூரிட்டி எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க. ரதன் சிங்கும் கார் கிட்ட நின்றுட்டு இருப்பான். உடனே தியா போய் கேட்பா, என்னாச்சு ரதன் சிங் அப்படின்ற மாதிரி கேட்பா. உடனே ரதன் சிங் வந்து ரொம்ப கோவமா வந்து தியாட்ட பேசுவான். என்ன தியா, எனக்குன்னு கொஞ்சம் பர்சனலா ஸ்பேஸ் கிடையாதா, எப்ப பார்த்தாலும் இந்த செக்யூரிட்டி எங்க கூடவே இருந்துகிட்டு இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இப்ப நான் டான்ஸ் கிளப்புக்கு போகணும், நான் என்ஜாய் பண்ணணும், நான் அங்க போயிட்டு நான் இவங்களை பிடிச்சா டான்ஸ் ஆடிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கான். உடனே அதுக்கு தியா சொல்றா, ரதன் சிங் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து உன்னோட உயிரை விட அந்த டான்ஸ் கிளப்புக்கு போறதா இப்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி இவனும் ரொம்ப கோவமா ரதன் சிங் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. உடனே யாஷ் வந்து சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுங்க இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சமாதானப்படுத்தி பாக்குறான். ஆனா ரெண்டு பேருமே சமாதானம் ஆன மாதிரி தெரியல. ரெண்டு பேரும் பயங்கரமா கோவப்பட்டுட்டே இருக்காங்க. உடனே ரதன் சிங் என்ன பண்றான்னா, அப்போ விறுவிறுன்னு போய் காரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார் கதவை திறக்க போறான். உடனே தியா வந்து கையை பிடிச்சு, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உடனே ரதன் சிங் சொல்றான், சின்ன வயசுல இருந்து எனக்கு எதுவுமே என்ஜாய் பண்ணவே முடியல, இப்ப என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு கோவமா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். தியா வந்து ரொம்ப கவலையோட யாஷ்ட வந்து புலம்பிட்டு இருக்கா. என்ன ரதன் சிங் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கான், உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதுனால நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே யாஷ் சொல்றான், விடு தியா, ரதன் சிங் வந்து புரிஞ்சுப்பான், எல்லாம் சரியாயிடும், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே தியா வந்து ரூமுக்கு போயிடுவா. ரூமுக்கு போயிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்ப யாரோ வந்து தியாவோட ரூம் வந்து கதவு தட்டுவாங்க. அப்ப யாருன்னு பார்த்தா நம்ம ரதன் சிங் தான் வந்துருவான். ரதன் சிங் வந்து, தியா எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, எனக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணும், எனக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருப்பான். உடனே தியா, நீ தான் எனக்கு சமைச்சு தரணும், ஏன்னா அவளுக்கு சமைக்கவே வராதுல்ல, அதை வந்து இவன் வந்து தெரிஞ்சுட்டு வேணும்னே அப்படி பண்ணுவான். நீ தான் எனக்கு சமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருப்பான், வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தியாவும் ஓகே அப்படிங்குமா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு வந்து கிச்சடி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே வந்து தியா வந்து முழிப்பா, ஏன்னா அவளுக்கு டீ கூட ஒழுங்கா போட தெரியாதுல, இவன் வந்து கிச்சடி கேட்கறான்னா அவன் வந்து முழிப்பா. சரி ஓகே ரதன் சிங் நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரவை எல்லாத்தையும் எல்லாமோ போட்டு அவ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்துருவா. உடனே ரதன் சிங் வந்து, இது பேரு கிச்சடியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு, பரவாயில்ல ஜியா நீ எனக்காக பண்ணிருக்கல, நான் அதை சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிடுவான். அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே கியூட்டா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிருது. நம்ம தியாவை தான் காட்டுறாங்க. தியா வந்து குக்கிங் கத்துக்கிறதுக்காக ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருப்பால, அவங்களாம் வந்திருப்பாங்க. உடனே அங்க வந்து குக்கிங் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. உடனே தியாவும் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சுட்டு இருப்பா. அப்புறம் ரதன் சிங் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸோட நடந்து வந்துட்டு இருக்கான். நடந்து வந்துட்டு இருக்கும்போது நீங்க இங்கேயே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே எல்லாரும் முழிப்பாங்க, இல்ல தியா தான் உள்ள இருக்காங்கல்ல, நான் அவங்கள தானே பார்க்க போறேன், அதனால நீங்க இங்கேயே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டே உள்ள வருவான். உள்ள வந்து பார்த்தா தியா வந்து ரொம்ப பிஸியா இருப்பா. உடனே ரதன் சிங் வந்து, ஓ தியா நீ குக்கிங் கிளாஸ் எல்லாம் போறியா, ரொம்ப பிஸியா கிச்சடி பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் தியா வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பாப்பா. பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. உடனே விரும்பி போயிட்டு, நீங்க இங்கெல்லாம் நிக்கீங்க, உங்களை ரதன் சிங்க்கு தானே பாதுகாப்புக்காக அனுப்பி வச்சேன், நீங்க இங்க நிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு, இல்ல ரதன் சிங் தான் உள்ள வந்தாங்க, நீங்க இருக்கிறனால நாங்க வெளியே நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்னது ரதன் சிங் உள்ள வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாப்பா. அப்ப அந்த கதவுல வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ஒட்டி இருக்கும்.
அதை எடுத்து தியா படிச்சு பாக்குறா. படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறா. அதுல ரத்தன் சிங் என்ன எழுதியிருக்கான் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.